நீண்ட நாட்களாக சரவாங்கி நோயால் பாதிக்கப்பட்டு தினமும் வலி நிவாரண மருந்துகள் உட்கொள்கிறவங்க இந்த இப்போ சொல்லக்கூடிய 7 வகையான உணவுகள் எடுக்கிறது மூலமாக அவங்களோட வலியை மருந்துகள் எல்லாமே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வர முடியும். அது என்ன உணவுகள்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நான் உங்களை சித்த மருத்துவர் டாக்டர் தினேஷ். முதல் உணவு பார்த்தீங்கன்னா, பட்டை தீட்டாத சிறுதானிய வகைகளை அதிகமாக உணவில் சேர்த்திக்கணும். ரெண்டாவது, அதிகமான கீரைகள், பாலக்கீரை, முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி உணவுகள். மூணாவது பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, மஞ்சள், கொத்தமல்லி, மிளகு இந்த மாதிரி மசாலாக்களில் சாப்பாட்டில் நல்லா சேர்த்திக்கணும். நாலாவது, முளைகட்டிய பயிறு வகைகள். அஞ்சாவது பார்த்தீங்கன்னா, நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், சுத்தமான பசுநெய், இதெல்லாம் நம்ம சாப்பாடு சேர்த்தி. ஆறாவது வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைவாக இருக்கக்கூடிய நம்ம ஊரில் கிடைக்கக்கூடிய ரோகு, கட்லா, சுறா மீன், பால் சுறா, நெய் மீன், இந்த மாதிரி மீன்கள் நம்ம நிறைய எடுத்துக்கணும். ஏழாவது வந்து விட்டமின் சி நிறைந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை, நாரத்தை, சாத்துக்குடி, இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுக்கிற மூலமாக நமக்கு உடம்புக்கு விட்டமின் சி நிறைய கிடைக்கும். ஸோ இப்போ இந்த சொன்ன உணவுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல நடக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி ப்ராசஸ்க்கு எதிராக வேலை செஞ்சு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம். அதுபோக நிறைய ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்டில் வரக்கூடிய வலியை குறைக்கும், வீக்கத்தை குறைக்கும். இது மூலமாக நம்ம அன்றாட வேலைகளை வலி நிவாரண மருந்துகள் எல்லாமே வலியை கண்ட்ரோல் பண்ணிட்டு நம்ம தினசரி வேலைகளை செஞ்சுக்க முடியும். இது மாதிரி இன்னும் இன்ஃபர்மேட்டிவான நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.